வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கோதுமை மாவு வச்சு புட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த புட்டு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக செய்கிற அரிசி மாவு புட்டை விட இது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய புட்டு ரெசிபிலாம் போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்குங்க. இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ வாங்க இந்த கோதுமை புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ கோதுமை மாவு புட்டு செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதை ஒரு கடாயில் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்குவோம். மாவு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிட்டே இருந்திங்கன்னா நல்லா கமகமன்னு ஒரு வாடை வரும். மாவை நீங்கள் செவர விட்டுறக்கூடாது. ஆனால் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த மாவில் உள்ள பச்சை வாடையெல்லாம் இல்லாமல் புட்டு நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாவு வறுத்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்குங்க. ஆற வச்சு எடுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கையால் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாக பச்சை தண்ணி ஊற்றி கலந்து கொடுத்தோம்னா போதும். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்குங்க. நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் மாவு. நிறைய தண்ணியை ஒரேடியாக ஊற்றிடாதீங்க. இது போல் இருக்கணும். பிடிச்சா நல்லா பிடிக்க வரணும். உதுத்துட்டோம்னா நல்லா உதுத்தணும். நம்ம எப்போதும் புட்டு மாவு எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே போல் தான் இந்த புட்டுக்கும் செய்யணும். நல்லா இது போல் ஊற்றி கலந்து எடுத்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதை நம்ம உடைக்கிறதுக்காக மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு ரிவர்ஸில் ஒரு 2 சுற்றி எடுத்தோம்னா நல்லா பொலன்னு உதிரி உதிரியாக இது போல் கிடச்சிரும். இப்போ இந்த மாவை நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் ஒரு இட்லி தட்டு வச்சு மேலாப்பில் ஒரு துணி போட்டு துணியில் தான் நான் இன்றைக்கி வேக வைக்க போகிறேன். கொஞ்சமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி இட்லி பானையில் வேக வைக்கிறேன். நிறையா செய்கிறீங்க அப்படின்னா புட்டுக்கொழாவில் கூட போட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இதிலே ஒரு அரை மூடி அளவுக்கு துருவின தேங்காயும் இது மேலேயே சேர்த்து வேக வைங்க. நல்லா அந்த மாவோட தேங்காயும் சேர்த்து வேக வைக்கும் போது நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காயும் ஒரு அரை மூடி அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ நல்லா மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்குங்க. நல்லா வெந்து வந்துடும். வேகும் போதே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ இது வேகட்டும். மாவு வெந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு வேக வைக்கணும்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள் மாவு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் மாவில் கொஞ்சோண்டு சின்ன உருண்டை எடுத்து இப்படி கையால் உருட்டினீங்க அப்படின்னா நல்லா உருண்டு வரணும். அப்படி உருண்டு வந்துச்சு அப்படின்னாக்கா மாவு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதுதான் பக்குவம். இந்த அளவுக்கு மாவு வேக வச்சு எடுத்தோம்னா போதும். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா கலந்து கொடுத்துருங்க. தேங்காயும் அந்த மாவும் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா ஒத்தாப்பில் ஒரு தடவை கலந்து கொடுத்துக்குங்க. கலந்து கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஏலக்காய் வெல்லம் எல்லாம் சேர்க்கணும். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சீனி கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது மேலாப்பில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய்யும் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த நெய் கூட நீங்கள் முந்திரி பருப்பு கூட வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த சூட்டோடையே ஒத்தாப்பில் ஒன்று கலந்து கொடுத்துக்குங்க. அவ்வளோதான், நம்மளோட கோதுமை புட்டு ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த கோதுமை புட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.